பொருட்பால். அதிகாரம் கல்வி. குறள் 391. கற்க கசடரக் கற்பவை கற்றபின் நிற்க, அதற்குத் தக பொருள் விளக்கம். கற்பதற்குத் தகுதியான நூல்களைப் பழுதில்லாமல் கற்க வேண்டும். கற்றதன் பின்னர் கற்ற அக்கல்வியின் தகுதிக்குத் தகுந்தபடி நடக்கவும் வேண்டும். குறிப்பு: நாம் கற்ற அறிவு பயன்பட வேண்டுமெனில் அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நல்லவற்றைக் கற்று அதனை செயலில் செயல்படுத்தினால் மட்டுமே கல்வியின் உண்மையான அர்த்தம் வெளிப்படும். கற்றதைப் பிறருக்கும் பகிர்ந்து சமுதாயத்திற்கு உதவுவது மனிதனின் கடமை. குறள் 392. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு பொருள் விளக்கம். எண் என்று சொல்லப்படுவதும் எழுத்து என்று கூறப்படுவதும் என்னும் இவை இரண்டும் இவ்வுலகில் வாழும் உயிர்களுக்குக் கண் என்பார்கள். குறிப்பு: வாழ்க்கையை விளக்கும் கண்ணாகவும் அறிவை தெளிவாக புரிந்து கொள்வ வழிகாட்டிகளும் எண் மற்றும் எழுத்து செயல்படுகின்றன. அவற்றைக் கற்று வாழ்க்கையில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். குறள் 393. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையர் கல்லாதவர். பொருள் விளக்கம். கற்றவரே கண் உடையவர், கல்லாதவரோ முகத்தில் 2 புண்ணையே உடையவர். குறிப்பு: அறிவு மனிதனின் கண்களாக அமைகின்றது. கல்வி கற்றது வாழ்க்கையைப் புரிந்து கொள்ளும் வழிகாட்டியாகும். அதைக் கற்றவர்களுக்குத்தான் உலகை அணுகும் சரியான பார்வை உண்டாகும். குறள் 394. உவப்பத் தலைக்கூடி உள்ளப் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். பொருள் விளக்கம். மகிழும்படியாகக் கூடி பழகி இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்தி நினைக்கும்படியாகப் பிரிதல் புலவரின் தொழிலாகும். குறிப்பு: உண்மையான புலவர் மக்களின் மனதில் நிலைத்த இடத்தை உருவாக்குவார்கள். அவர்களுடன் பழகும்போதும் பிரியும்போதும் ஏதோ ஒரு உணர்ச்சி மனதில் நிலைக்கும். நம் வார்த்தைகளும் செயல்களும் மற்றவர்களின் மனதில் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். குறள் 395. உடையார்முன் இல்லார்போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரே கல்லாதவர். பொருள் விளக்கம். செல்வர் முன்னே ஏழைகள் நிற்பது போல் ஆசிரியர் முன்னே விரும்பிப் பணிந்து கற்றவரே உயர்ந்தவர். அப்படி நின்று கற்க வெட்கப்பட்டுக் கல்லாதவர் இழிந்தவரே. குறிப்பு: கற்றது நம் வாழ்க்கையை உயர்த்துகிறது. கல்வி கற்க முனைந்தவர்களுக்கு ஒழுக்கமும் பணிவும் அவசியமானது. ஆசிரியர்களிடம் கற்று நம் அறிவை வளர்த்துக் கொள்ளும் பண்பு நம் மேன்மையை அதிகரிக்கும். குறள் 396. தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு. பொருள் விளக்கம். மணலிலே தோண்டும் கிணற்றில் தோண்டிய அளவுக்கே நீர் ஊறும். மாந்தருக்கும் அவரவர் முயன்று கற்றதன் அளவுக்கே அறிவும் ஊறிச் சுரக்கும். குறிப்பு: அறிவை வளர்த்துக் கொள்ள கல்வி முக்கியமான வழியாகும். கல்வி என்பது நாம் தோண்டும் கிணறு போன்றது. அதில் எவ்வளவு முயற்சியோ அதற்கேற்ப அறிவு பெருகும். அறிவு வளர அதற்காக முயற்சி செய்வது அவசியம். குறள் 397. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையுங் கல்லாதவாறு. பொருள் விளக்கம். கற்றவனுக்கு எல்லா நாடும் சொந்த நாடாம், எல்லா ஊரும் சொந்த ஊராம். இதனைத் தெரிந்தும் ஒருவன் இறக்கும் வரை கூட படிக்காமல் இருப்பது ஏன்? குறிப்பு: கல்வி கற்றல் என்பது மனித வாழ்க்கையின் அடிப்படையான கடமை. கல்வி பெற்றவன் எங்கு சென்றாலும் அங்கு தனது அடையாளத்தைக் காண்பித்து வாழ முடியும். இதனை உணர்ந்து வாழ்நாளின் அனைத்து வாய்ப்பையும் பயன்படுத்தி கற்க வேண்டும். குறள் 398. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. பொருள் விளக்கம். ஒரு பிறவியிலேதான் கற்ற கல்வியானது ஒருவனுக்குத் தொடர்ந்து வரும் 7 பிறப்புகளிலும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையது ஆகும். குறிப்பு: கல்வி என்பது ஒருமுறை கற்றுக்கொண்டால் அதனுடைய பலன்கள் தொடர்ச்சியாக வாழ்வில் மட்டுமல்ல பிறப்புகளிலும் நிலைத்திருக்கும். எனவே கல்வியின் மதிப்பை உணர்ந்து அதனைப் பெற முயற்சிக்க வேண்டும். குறள் 399. தாமின் புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். பொருள் விளக்கம். தம் மனத்தை மகிழ்விக்கும் கல்வியினால் உலகம் மகிழ்வதைக் கண்டு கற்று அறிந்தவர்கள் மேலும் கற்கவே விரும்புவார்கள். குறிப்பு: கல்வி என்பது தனிப்பட்ட மகிழ்ச்சியையும் சமூக நலனையும் உருவாக்கும் சக்தியாகும். இதனை உணர்ந்தவர்கள் கல்வி கற்றலை ஒருபோதும் நிறுத்தமாட்டார்கள். குறள் 400. கேடில் விழுச்செல்வம் கல்வியொருவர்க்கு மாடல்ல மற்ற எவை. பொருள் விளக்கம்.
அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்விச் செல்வமே. மற்றைய பொன்பொருள் மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்குச் சிறந்த செல்வம் அல்ல. குறிப்பு: கல்வி என்பது ஒரு நிலையான செல்வம். இது எந்த நேரத்திலும் அழியாது மற்றும் மாறாது. இதனை உணர்ந்து உலகில் அனைத்துக்கும் மேலாக கல்வியை முதன்மையாக கருதி கற்றல் மிகவும் முக்கியமானது. மேலும் திருக்குறள் விளக்கங்களுக்கு வள்ளுவன் சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.